வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே வி see the lesson in 8th standard science unit 11 air அலகு 11 காற்று என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்துக்களை காணொளியாக காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. Know about the occurrence and composition of oxygen, nitrogen and carbon dioxide in the atmosphere. வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றினுடைய பரவல் மற்றும் சதவிகித இயைபை பற்றி அறிந்து கொள்ளுதல். Understand the properties and the uses of oxygen, nitrogen and carbon dioxide. ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடினுடைய பண்புகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் த நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பற்றிய புரிந்து கொள்ளுதல். ஐடென்டிஃபை த காஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின். பசுமையுள்ள விளைவு, புவி வெப்பமயமாதல் மற்றும் அமிலமழை ஆகியவற்றிற்கான காரணங்களை கண்டறிதல். Suggests a remedial measure for the prevention and control this effect. இந்த விளைவுகளை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தேவைப்படும் வழிமுறைகளை பற்றி கலந்துரையாடல். இவை அனைத்தும் இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள். முதலிலே அறிமுகமாக இன்ட்ரோடக்ஷன். Air is a mixture of gases that surrounds our planet Earth. It is essential for survival of all living things. Air contains 78.09% nitrogen, 20.95% oxygen, 0.93% argon, 0.04% carbon dioxide, and a small amount of other gases. We breathe in oxygen and breathe out carbon dioxide. Plants in turn use carbon dioxide for photosynthesis and release oxygen into atmosphere. Since men have been cutting down trees for their needs, the amount of carbon dioxide in the atmosphere is increasing. This is responsible for raising the atmosphere temperature. Industries and vehicles releases gases like carbon monoxide and sulfur dioxide into the atmosphere. This has resulted in effects like global warming and acid rain, which affect use in many ways. In total, the quality of air gone in the modern days. In this lesson, we are going to study about the effects like greenhouse effect, global warming, and acid rain. We will also study about the occurrence and the properties of the gases, oxygen, nitrogen, and carbon dioxide. பொதுவாகவே நமது புவிக்கோளத்தை சுற்றியுள்ள வாயுக்களின் கலவையே காற்று என நாம் அழைக்கின்றோம். புவியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு இது மிகவும் அவசியமானது ஒன்று. காற்றிலே 78.09% நைட்ரஜனும் 20.95% ஆக்சிஜனும் 0.93% ஆர்கானும் 0.04% கார்பன் டை ஆக்சைடும் சிறிதளவு பிற வாயுக்களும் இதர வாயுக்களும் அடங்கியுள்ளன. நாம் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. ஆனால் மனிதர்களே தங்களுடைய தேவைகளுக்காக மரங்களை அதிக அளவில் வெட்டுவதால் வளிமண்டலத்திலே கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கிறது. வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளிவிடப்படுகின்றன. இவை புவி வெப்பமயமாதல் மற்றும் அமிலமழை போன்ற நிகழ்வுகளுக்கு காரணமாகி பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. மொத்தத்திலே இன்றைய காலகட்டத்திலே காற்றின் தரம் மிகவும் குறைந்துள்ளது. நாம் இந்த பாடப்பகுதியிலே பசுமை இல்ல விளைவு, புவி வெப்பமயமாதல், அமிலமழை ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நாம் முழுமையாக படிக்க இருக்கின்றோம். மேலும் இந்த புவியிலே ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றின் பரவலையும் அவற்றின் பண்புகளையும் பற்றி முழுமையாக படிக்க இருக்கின்றோம். இதுவே இப்பாடத்தினுடைய அறிமுக பகுதி. Then we see the oxygen.
All living things in the world need oxygen. We cannot imagine the world without oxygen. உலகில் வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாத உலகத்தை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் C.W. ஷீலே ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஆக்சிஜன் இன் 1772 1772 ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியல் அறிஞர் C.W. ஷீலே என்பவர் ஆக்சிஜன் என்பதை முதலிலே கண்டறிந்தார். He called gas fire, air or vital life because it was found to support the process of burning. இது எரிதலுக்கும் துணை புரிவதால் இதனை நெருப்பு காற்று என்றும் அத்தியாவசியமான உயிர் என்றும் அவர் அதை அழைத்தார். It was independent discovered by the British scientist Joseph Priestley. In 1774, Lavoisier named oxygen. The name of oxygen comes from the Greek word oxygens, which means acid producer. It is also called because the early chemists thought that the oxygen is necessary for producing acids. அத்தியாவசியமான உயிர் என்று அவர் அழைத்தார். அதே நேரத்திலே பிரிட்டன் அறிவியலாளர் ஜோசப் பிரிஸ்ட்லி என்பவரும் 1774 தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தார். லவாய்சியர் என்னும் அறிவியலாளர் இதற்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்டார். கிரேக்க மொழியிலே ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கி என்று பொருள். முற்கால வேதியியலாளர்கள் அமிலம் தயாரிக்க ஆக்சிஜனை அவசியம் என கருதியதனால் ஆக்சிஜனுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது. தென் அக்கரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய பரவலில் கிடைக்கக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை எங்கே என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. It occurs both in free state and combined state. It is present free state as atomic molecule O2 in the atmosphere. Most of this has been produced by the photosynthesis in which the chlorophyll present in the leaves of the plant use solar energy to produce glucose. பூமியிலே அதிகளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களில் ஆக்சிஜன் ஒன்று. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்திலே பரவலாக மூன்றாவதாக காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். ஆக்சிஜனானது தனித்த நிலையிலும் இணைந்த நிலையிலும் கிடைக்கிறது. வளிமண்டலத்திலே தனித்த நிலையிலே ஈரணு வாயு மூலக்கூறாக இது உள்ளது. தாவரங்கள் குளோரோஃபில் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வின் பொழுது அதிகப்படியான ஆக்சிஜன் வெளிவிடப்படுகிறது. அதற்கு உண்டான சமன்பாடு 6CO2 + 6H2O. எனர்ஜி ஃப்ரம் த சன் இட் கிவ்ஸ் த C6H12O6 + 6O2. It is a combined state. It is present in the earth crust and silicates and metal oxides. It is also found in water on the surface of the earth. Triatomic molecule O3 known as the ozone is the present in the upper layer of the atmosphere. இணைந்த நிலையிலே ஆக்சிஜனானது பூமியின் மேலோட்டிலே சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் உள்ளது. பூமியினுடைய மேற்பரப்பிலே உள்ள நீரிலும் ஆக்சிஜன் உள்ளது. வளிமண்டலத்தினுடைய மேலடுக்குகளிலே ஆக்சிஜன் ஓசோன் எனப்படும் மூவணு மூலக்கூறாக O3 உள்ளது. இதுவே இதனுடைய பரவல் அக்கரன்ஸ். Then we see the physical properties of the oxygen. Oxygen is the colorless, odorless and tasteless gas. ஆக்சிஜன் என்பது நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. It is a poor conductor of heat and electricity. ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை எளிதிலே கடத்தாது. Oxygen dissolves readily in a cold water. குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும். And then it is denser than air. காற்றை விட கனமானது. It can be made in a liquefied at high pressure and low temperature. அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது திரவமாகிறது. It is support to combustions. Combustions means எரிதலுக்கு துணை புரிகிறது.
மேலே ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் ஃப்ரீ ஸ்டேட், ஆக்சிஜன் கம்பைன்ட் ஸ்டேட், அதனுடைய சோர்சஸ் பர்சன்டேஜஸ், சோர்ஸ் பர்சன்டேஜஸ். அட்மாஸ்பியரிக் ஏரில் 21%, வாட்டரிலே 88 முதல் 90%, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸிலே 60 முதல் 70%, மினரல்ஸ் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ், கார்பனேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ், சிலிகேட்டுகளும் கார்பனேட்டுகளும் மற்றும் ஆக்சைடுகளும் வடிவிலுள்ள தாதுக்களாக 45லிருந்து 50% கிடைக்கிறது. இதுவே பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் என அட்டவணை நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது. தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். கம்பியூசிபிலிட்டி, எரிதல் வினை. ஆக்சிஜன் இஸ் எ நான் கம்பியூசிபிள் கேஸ் ஆஸ் இட் டஸ் நாட் பேர்ன் ஆன் இட்ஸ் ஓன். ஆக்சிஜன் தனித்து எரியும் தன்மையற்றது, ஆனால் இது பிற பொருட்களின் எரிதலுக்கு துணை புரியக்கூடியது. பட் இட் சப்போர்ட்ஸ் த கம்பியூஷன் ஃபார் அதர் சப்ஸ்டன்சஸ். இஃப் ஆக்சிஜன் ஹேஸ் எ கெப்பாசிட்டி டு பேர்ன் itself, striking a matchstick will be enough to burn all the oxygen in our planet's atmosphere. ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றி எரியும் தன்மை இருந்தால் நமது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் முழுவதுமாக எரிய ஒரே ஒரு தீக்குச்சி மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், உலோகங்களுடன் வினை. ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல் லைக் சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், அயான் எக்ஸெட்ரா to form their corresponding metal oxides, which are generally basic in nature, but the metals differ in their reactivity towards oxygen. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்களுடன் ஆக்சிஜன் வினைபுரிந்து அவற்றின் உலோக ஆக்சைடுகளை தருகிறது. இவை பொதுவாக காரத்தன்மை உடையவை, ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஆக்சிஜனுடன் வேறுபட்ட வினைத்திறனுடன் செயல்புரிகிறது. மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் gives மெட்டல் ஆக்சைடு. எக்ஸாம்பிளாக 4Na 4 சோடியம் ப்ளஸ் O2 ஆக்சிஜன் gives சோடியம் ஆக்சைடு 2 Na2O என்ற சமன்பாடு இங்கு உங்களுக்கு விளக்குகிறது. Then we see the activity 1. Activity 1 heat a strip of magnesium ribbon in the flame till it catches a fire and introduce it into a jar containing oxygen. It burns with a dazzling bright light and white ash of magnesium oxide is formed. ஒரு மெக்னீசிய நாடாவை அது தீப்பற்றும் வரை தீச்சுடரிலே வெப்பப்படுத்த வேண்டும். பிறகு எரியும் அந்த நாடாவை ஆக்சிஜன் உள்ள குடுவையிலே காட்டவும் பிரகாசமான ஒளியுடன் அந்த நாடா எரிவதுடன் வெண்மையான மெக்னீசியம் ஆக்சைடு சாம்பலாக கிடைக்கிறது என்பதை இந்த செயல்பாடு மூலம் நமக்கு நன்கு விளக்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வித் மெட்டல்ஸ். பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜனுடைய வினைத்திறன் எவ்வாறு உள்ளது என்பதை காண வேண்டும். K என்பது பொட்டாசியம், டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரிலே அறை வெப்பநிலையிலே அதனுடைய ப்ராடக்ட் ஃபார்ம்டு விளைபொருள் என்னவாக இருக்கும் என்றால் பொட்டாசியம் ஆக்சைடு K2O. Mg மெக்னீசியம் ஹீட்டிங் ஸ்லைட்லி மெதுவாக வெப்பப்படுத்துதல் மெக்னீசியம் ஆக்சைடு MgO. Ca கால்சியம் ஹீட்டிங் ஸ்லைட்லி மெதுவாக வெப்பப்படுத்துதல் கால்சியம் ஆக்சைடு CaO. FeCuAg ஃபெரஸ் இரும்பு, காப்பர், Ag வெள்ளி. அதிக வெப்பநிலை ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா இரும்போடு சேர்ந்து அயான் ஆக்சைடு Fe3O4, காப்பருடன் வினைபுரிந்து குப்ரிக் ஆக்சைடு CuO, வெள்ளியுடன் வினைபுரிந்து சில்வர் ஆக்சைடு Ag2O. தென் Au என்பது ஆரம் என்று பொருள். ஈவன் ஹை டெம்பரேச்சர் Pt பிளாட்டினம் ஹை டெம்பரேச்சரிலே எந்த வினையும் நடைபெறாது. இவை இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரியாக்டிவிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் வித் மெட்டல்ஸ் என இங்கு விளக்கப்படுகிறது. ரியாக்ஷன் வித் நான் மெட்டல். அலோகங்களுடன் வினைபுரிந்தால் எவ்வாறு இருக்கும்? ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் வேரியஸ் நான் மெட்டல்ஸ் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், phosphorus etc. to give the corresponding non-metallic oxides which are generally acidic in nature. Non-metal plus oxygen give non-metallic oxide. Example, carbon plus oxygen is equal to carbon dioxide. அலோகங்களுடன் வினைபுரிந்தால் கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸுடன் வினைபுரிந்தால் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ட்ரை என்றால் 3, பென்டானா 5. அதற்கு அடுத்தபடியாக ஹைட்ரோ கார்பன்களுடன் வினைபுரியக்கூடியது ரியாக்ஷன் வித் ஹைட்ரோ கார்பன்ஸ்.
அதற்கு முன்னதாக ஒரு ஆக்டிவிட்டி, ஹீட் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் எ பாஸ்பரஸ் and introduce into a oxygen jar. Phosphorus burns with a suffocating smell and gives phosphorus pentoxide white fumes. சிறிதளவு பாஸ்பரஸ் துண்டினை வெப்பப்படுத்தி அதனை ஆக்சிஜன் குடுவைக்குள் நுழைக்கவும் பாஸ்பரஸ் மூச்சடைக்கும் வாசனையுடன், அதான் சஃபகோட்டிங் ஸ்மெல், எரிந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெண்புகை வெளிவருகிறது என்பதே ஆக்டிவிட்டியாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் C and H. கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த நிலையில் இருப்பது ஹைட்ரோகார்பன் என்று பொருள். இது 10ஆம் வகுப்பிலே மாணவர்களுக்கு தெளிவாக விளக்கப்படும். ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். எக்ஸாம்பிள் wood, petrol, diesel, LPG, etc. When they burn in oxygen, they produce heat and light energy. Hence they serve as a fuel. Hydrocarbon plus O2 gives CO2 plus water vapor plus heat energy plus light. ஆக்சிஜன் ஹைட்ரோகார்பனுடன் கார்பனையும் ஹைட்ரஜனையும் கொண்டுள்ள சேர்மங்கள் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீராவியும் தருகிறது. எடுத்துக்காட்டாக மரம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போன்றவை ஹைட்ரோகார்பன்களுடைய கலவையாகும். இவை ஆக்சிஜன் எரியும் பொழுது வெப்பம் மற்றும் ஒளி ஆற்றலை உருவாக்குவதால் எரிபொருள்களாக பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு உண்டான சமன்பாடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. Then rusting, துருப்பிடித்தல். The process of conversion of iron into its hydrated, நீரேற்றப்பட்ட இரும்பு, to form the oxide in the presence of air and moisture. Humid atmosphere, ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடியது, is called as the rusting. Rust is hydrated ferric oxide. காற்று மற்றும் ஈரப்பதத்தினுடைய முன்னிலையிலே இரும்பு அதனுடைய நீரேறிய ஆக்சைடாக மாறும் நிகழ்வு துருப்பிடித்தல் எனப்படும். துரு என்பது நீரேறிய இரும்பு 2 ஆக்சைடு எனப்படுகிறது. 4Fe plus 3O2 gives 2Fe2O3. Fe2O3 plus X2O gives Fu2O3 X2O என்பது ரஸ்ட், துருவினுடைய வாய்ப்பாடு. X is the number of water molecules which is a variable. அது அப்பப்போ மாறக்கூடியது, வேறுபட்ட நீர் மூலக்கூறுகளை எண்ணிக்கையை குறிக்கிறது. Then uses of hydrogen. ஆக்சிஜனுடைய பயன்கள் என்னவென்று பார்த்தோமானால், இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ஆக்சி அஸ்டிலின் சிலிண்டர் ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் மெட்டல். உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் வெல்டிங் பயன்படுத்தக்கூடிய ஆக்சி அஸ்டிலின் உருளையிலே இது பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் த கார்பன் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஸ்டீல். எஃகில் உள்ள கார்பன் மாசை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். விலங்குகள் மற்றும் தாவரங்கள் சுவாசத்திற்கு ஆக்சிஜன் உதவுகிறது. இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ராக்கெட் ஃபியூயல். ராக்கெட்டுகளை எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு டு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பை ஸ்கூபா டிரைவர்ஸ், மவுண்டனர்ஸ், அஸ்ட்ரானட்ஸ், பேஷண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஆழ்கடலில் மூழ்பவர்களே, மலையேறுபவர்கள், விண்வெளி வீரர்கள், நோயாளிகளுக்கு தேவைப்படும் செயற்கை சுவாசத்திலே ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. மிக்ஸ்டு வித் பவுடர்டு சார்கோல் இஸ் யூஸ்டு ஆஸ் எ எக்ஸ்ப்ளோசிவ். கரித்துடன் ஆக்சிஜனை இணைத்து வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு டு சிந்தசிஸ் ஆஃப் மெத்தனால் அண்ட் அமோனியா. மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. And then we see the second part, nitrogen. Nitrogen is one of the most important element. Animal and plant need nitrogen for their growth. All living organisms, including us, contain nitrogen. It is an essential element present in proteins and nucleic acids, which are the building blocks of living things. It was the first isolated from the air, and Daniel Rutherford in 1772, the name nitrogen is derived from the Greek word nitron and geni, meaning I produce nitrate. Nitrate is the potassium nitrate compound of nitrogen. Antonin Lavoisier suggested the name azote from the Greek word meaning no life. நைட்ரஜன் மிகவும் முக்கியமான தனிமங்களில் ஒன்று. தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது. அனைத்து உயிரினங்களிலும் மனிதன் உட்பட நைட்ரஜன் உள்ளது. அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருள்களான புரோட்டீன்கள்,
மற்றும் நியூக்ளிக் அமிலங்களிலே முக்கிய தனிமமாக நைட்ரஜன் உள்ளது. 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த கார்ல் வில்கம் சீலே என்பவரால் முதன்முறையிலே காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரித்தெடுக்கப்பட்டு நான் நைட்ரைடை உருவாக்குகிறேன் என்று பொருள்படும் நைட்ரஜன் என்ற வார்த்தையானது நைட்ரோன் மற்றும் ஜீன் ஆகிய கிரேக்க வார்த்தைகளிலிருந்து உருவானதாகும். நைட்டர் என்றால் நைட்ரஜனுடைய சேர்மமாகிய பொட்டாசியம் நைட்ரேட் ஆகும். ஆண்டன் லவாய்சியர் இதற்கு அசோட் என்ற பெயரை பரிந்துரைத்தார். கிரேக்க மொழியிலே அசோட் என்றால் வாழ்வு இல்லாதது, there is no life என்று பொருள். occurrence of nitrogen, நைட்ரஜன் பரவல். Nitrogen is the fourth most abundant element in the human body. It accounts for about 3% of mass of the human body. It is thought to be a seventh most abundant element in the universe. Titan, the largest moon of the Saturn, has an atmosphere made up of 98% nitrogen. Nitrogen occurs both in free state and combined state. Nitrogen exists in a free state in the atmosphere air as dinitrogen N2. In present, in volcanic gases and gases evolved by burning of coal, nitrogen is present in the combined state in the form of minerals like nitrate, potassium nitrate, and the chill salt perre, NaNO3, sodium nitrate. It is present in the organic matter such as a protein, enzymes, nucleic acids, etc. மனித உடலிலே 4வது அதிக அளவிலே காணப்படக்கூடிய தனிமம் நைட்ரஜன் ஆகும். மனித உடலிலே மொத்த நிலையிலே நிறையிலே 3% அளவிற்கு இது உள்ளது. நமது அண்டத்திலே பரவலாக 7வது இடத்திலே காணப்படக்கூடிய தனிமம் நைட்ரஜன். சனிக்கோளின் துணைக்கோளில் பெரிய துணைக்கோளான டைட்டனிலே வாயுமண்டலத்திலே 98% நைட்ரஜன் உள்ளது. நைட்ரஜன் தனித்த நிலையிலும் பிற தனிமங்களுடனும் இணைந்த நிலையிலும் காணப்படக்கூடியது. தனித்த நிலையிலே நைட்ரஜன் ஈரணு மூலக்கூறுகளாக N2 உள்ளது. எரிமலையிலிருந்து வெளிப்படும் வாயுக்களிலும் நிலக்கரியை எரிக்கும் பொழுது வெளியாகும் வாயுக்களிலும் நைட்ரஜன் உள்ளது. இணைந்த நிலையிலே பொட்டாசியம் நைட்ரேட் என்னும் நைட்ரேட் KNO3, சோடியம் நைட்ரேட் என்னும் சில்லி சால்ட் பீட்டர் ஆகிய தாதுக்களும் நைட்ரஜன் கிடைக்கிறது. மேலும் கரிமப் பொருள்களாகிய புரதம், என்சைம்ஸ் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களாக நைட்ரஜன் காணப்படக்கூடியது என்பது இதனுடைய நைட்ரஜன் பரவல். Then we see the physical properties of nitrogen. நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். It is the colorless, tasteless and odorless gas. இது நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. It is slightly lighter than air. காற்றை விட சிறிதளவு லேசானது. It is slightly soluble in water. இது சிறிதளவே நீரில் கரையக்கூடியது. Nitrogen becomes a liquid at low temperature and looks like water. மிக குறைந்த வெப்பநிலையிலே நைட்ரஜன் திரவமாக மாறுகிறது. பார்ப்பதற்கு நீரைப் போலவே இருக்கும். When it freezes, it becomes a white solid. உறையும் பொழுது வெண்மையான திண்மமாக மாறுகிறது. It is a neutral to litmus like oxygen. ஆக்சிஜனைப் போலவே நைட்ரஜனும் லிட்மஸுடன் நடுநிலைத்தன்மையுடன் காணப்படக்கூடியது. Then we see the chemical properties of nitrogen. Chemical reactivity. வேதிவினை. Nitrogen is inactive at ordinary conditions. It combines with many elements at high temperature and pressure or in the presence of catalyst. Catalyst என்பது வினையூக்கி. சாதாரண சூழ்நிலைகளிலே நைட்ரஜன் வினைபுரிவது இல்லை. உயர் வெப்பநிலை, அழுத்தம் அல்லது வினையூக்கியினுடைய முன்னிலையிலே பிற தனிமங்களுடன் வினைபுரியும் திறன் கொண்டது. கம்பியூஷன், எரியக்கூடிய நிலை, எரிதல் நிலை. Nitrogen is neither combustible nor supporter of combustion. So nitrogen in the air moderator the rate of combustions. நைட்ரஜன் தானாக எரிவதில்லை மற்றும் எரிதலுக்கு துணை புரிவதுமில்லை. எனவே காற்றில் உள்ள நைட்ரஜன் எரிதலை கட்டுப்படுத்துகிறது. Reactions with metal. Nitrogen reacts with metal like lithium, calcium, magnesium, etc. at high temperature to form their corresponding metal nitrides. லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற உலோகங்களோட நைட்ரஜன் உயர் வெப்பநிலையிலே வினைபுரிந்து அவற்றின் உலோக நைட்ரைடுகளை தருகிறது என்பது இதனுடைய வேதியியல் வினை. மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் மெட்டல் நைட்ரைட்ஸ். முக்கோணமாக கொடுக்கப்பட்டுள்ள சிம்பிள் எரிதல் வினை என்று பெயர். சூடுபடுத்துதல். 3Ca + N2 gives Ca3N2. கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன் கால்சியம் நைட்ரைடு.
Then reaction with non-metal. Nitrogen reacts with non-metal like hydrogen, oxygen, etc. at high temperature to form their corresponding nitrogen compounds. Non-metal plus nitrogen எரிதல் சூடுபடுத்துதல் nitrogen compound. Example, hydrogen plus nitrogen give ammonia 2NH3. அடுத்ததாக uses of nitrogen. Liquid nitrogen is used to refrigerant. அதாவது திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகளிலே குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. It provides an inert atmosphere for conducting certain chemical reactions. சில வேதி வினைகள் நிகழ்வதற்கு தேவையான மந்தத்தன்மையை நிலவச் செய்கிறது. It is used to prepare ammonia by Haber process, which is then converted into fertilizers and nitric acid. அமோனியா தயாரிப்பிலே ஹேபர் முறையிலே இது பயன்படுத்தப்படுகிறது. இம்முறை மூலம் தயாரிக்கப்படும் அமோனியா உரங்கள் தயாரிப்பிலும் நைட்ரிக் அமிலம் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. Nowadays it is used to substitute for the compressed air in tires. இது நன்றாகவே நமக்கு தெரியும். இது தற்போது வாகனங்களிலே டயர்களிலே நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. It is used for filling the space above the mercury in high temperature thermometer to reduce the evaporation of mercury. வெப்பநிலை மாளிகையில் உள்ள பாதரசம் வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. Many explosives such as TNT, trinitrotoluene, nitroglycerin and gunpowder contain nitrogen. பலவிதமான வெடிபொருட்களாகிய TNT, நைட்ரோகிளிசரின் என்ற துப்பாக்கி வெடிமருந்து ஆகியவை நைட்ரஜனை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. It is used for the preservation of foods manufacturing and stainless steel, reducing fire hazards, and as part of the gas in the incandescent light bulb. உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல், துருப்பிடிக்காத இரும்பு தயாரித்தல், தீ விபத்து போன்ற பேராபத்துகளை குறைத்தல், வெப்பத்தினால் ஒளிரும் விளக்குகள் போன்றவற்றை நைட்ரஜன் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுவே நைட்ரஜனுடைய பெருமையான பயன்களாகும். இங்கே நமக்கு ஒரு more to know. Nowadays nitrogen is used as a substitute for the compressed air in tire. Have you noticed it? Why do people prefer nitrogen instead of compressed air in tires? வாகனங்களிலே டயர்களிலே பெட்ரோல் பங்க் பார்த்தோம்னா அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் நிரப்பப்படுகிறது. இதை நீ கவனித்துள்ளாயா? ஏன் மக்கள் தற்போது நைட்ரஜன் கேஸை பயன்படுத்துகிறார்கள் என்று ஏதாவது நீங்கள் கண்டு வியந்ததுண்டா என்பதையோடு இப்பகுதி நிறைவு பெறுகிறது. த நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜனுடைய நிலைநிறுத்தம். தாவரங்களுக்கு மண்ணிலே நைட்ரஜன் நிலைநிறுத்தம் மிக முக்கியமான ஒன்றாகும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே தாவரங்கள் நன்கு விளையக்கூடிய தன்மை கொண்டதாக மாறும் என்பது, வேர் நன்கு பிடிக்கும் என்பது நமக்கு தெரியும். Nitrogen gets circulated in the air, soil and living things as the element itself or in the form of its compounds, just as there in a circulation of carbon in nature. So also there is a circulation of nitrogen. It is essential for the proper growth of all plants. The plants cannot make use the elements nitrogen from their air, such as the plants require soluble compounds of nitrogen. Thus the plants depend on their other process of supply of them with nitrates. Any process that converts nitrogen into air, a useful nitrogen compound, is called as a nitrogen fixation. Fixation is nitrogen is carried out of both of naturally and by man. காற்று, மண் மற்றும் உயிரினங்கள் வழியாக நைட்ரஜன் தனிம நிலையிலோ அல்லது சேர்மமாகவோ தொடர்ந்து சுழற்சியில் உள்ளது. எவ்வாறு இயற்கையிலே கார்பன் சுழற்சி உள்ளதோ அதே போலவே நைட்ரஜன் சுழற்சியும் உள்ளது. இது தாவரங்களினுடைய முறையான வளர்ச்சிக்கு அவசியமாகிறது. காற்றில் உள்ள தனிம நைட்ரஜனை தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த இயலாது. அவற்றிற்கு நீரில் கரையும் நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுகின்றன. எனவே தங்களுக்கு நைட்ரேட்டுகளை வழங்கக்கூடிய பல்வேறு செயல்முறைகளை தாவரங்கள் சார்ந்துள்ளன. இவ்வாறு காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றும் முறைக்கு நைட்ரஜன் நிலை நிறுத்தம் என்று பெயர், நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இயற்கையிலேயே நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுவதோடு மட்டுமின்றி செயற்கையாகவும் நைட்ரஜனை நிலைநிறுத்த இயலும். ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் கேரிட் அவுட் போத் நேச்சுரலி அண்ட் பை மேன். அதற்குண்டான ஒரு ஃப்ளோ சார்ட் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு.
நேச்சுரல் ஃபிக்சேஷன், ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன், இயற்கை நிலைநிறுத்தம் மற்றும் செயற்கை நிலைநிறுத்தம். அட் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த லெகுமினஸ் பிளான்ட்ஸ், லெகுமினஸ் என்னக்கூடிய தாவரங்களிலிருந்து இயற்கை நிலையிலேயும், லைட்னிங் மின்னல் வழியாகவும் இயற்கை நிலையில் நிறுத்த செய்யப்படும். செயற்கை நிலையிலே பார்த்தோமானால் அமோனியம் மற்றும் அமோனியம் உப்புக்களிலிருந்து, ஃப்ரம் அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட்ஸ் அதிலிருந்தும், ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட் சால்ட்ஸ், நைட்ரிக் அமிலம் மற்றும் நைட்ரேட் உப்புக்களிலிருந்து, இவைகள் மூலம் செயற்கையாக நைட்ரஜனை நிலைநிறுத்த முடியும் என்பதோடு இப்பகுதி நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கார்பன் டை ஆக்சைடு. We will see the next video in the unit 11 air, starting from carbon dioxide. Until then, thank you so much.